வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகுமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இங்கே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்கள், குரு வணக்கம் ஐயா அவர்களை பாட அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததம் எனை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. சந்ததமும் எனை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான சாந்தி யோகம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவி ஞானமும் வாழ்வும் தலைப்பிலே ஜீவாத்மா பரமாத்மா என்ற தலைப்பில் உள்ள கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய ஞானக்களஞ்சியத்தின் தலைப்பு ஐயா சொன்னாங்க, ஜீவாத்மா பரமாத்மா. இந்த கவியும் நம்ம
தொடர்ந்து பார்த்துட்டு அதே தலைப்பில் வர்றதுனால உட்கருத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவதெல்லாம் எல்லாம் சுத்த வெளியிலிருந்து வந்ததுன்னா அதுவே எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது, தன்மாற்றம் அடைந்துள்ளது அப்படின்ட்டு மகரிஷிக்கு விளக்கியுள்ளார்கள். பாடலுக்கு போவோம். இந்த பாடல் மகரிஷி அவர்கள் இந்த ஓமையோடு விளக்கியுள்ளார்கள். இப்ப நம்ம கடல் நீர், இந்த வாட்டர் சைக்கிள் எடுத்துக்கிறோம். இந்த கடல் நீர் வந்து இந்த ஆவியாகி மேகமாக போகுது, மேலே போகுது. அது மழை நீராகி அந்த பெய்யும் பொழுது அது பெரும் ஆறுகள், குளங்கள், ஏரி, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பல இடத்தில் பல பெயர்களில் பல விதத்தில் உபயோகமாக உள்ளது. அப்புறம் அந்த நீரை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதனுடைய இறுதி பயணம் எங்கன்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கடலை போய் தான் சேருகின்றது. அந்த மாதிரி மனிதன் என்பவன் யார் என்ற வினா எழும் பொழுது நம்ம சிந்திக்கணும். நம்ம எங்கிருந்து வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, எங்கு போய் சேர்கிறோம். அவ்வாறு சிந்திக்கும் பொழுது இந்த பாடல்ல சொன்ன மாதிரி இந்த கடல் மாதிரி சுத்த வெளியே தன்மாற்றம் அடைந்து விண்ணாகி பஞ்சபூதங்களாகி உயிரினங்களுக்காகி அந்த ஓரறிவு முதல் ஆறறிவு வரை பரிணாமித்து பின்பு மனித இனம் தோன்றியது. அந்த மனித இனத்திலே பல பிறவிகள் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் போய் நாம் வந்துள்ளோம். வந்தாச்சு. நம்முடைய நோக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒன்று, நம்முடைய முன்னோர்கள் ப்ரீவியஸ் ஜெனரேஷனை பார்க்கும் பொழுது நம் விஞ்ஞானத்தில் பார்த்தோம்னா படிப்படியா ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் விஞ்ஞானத்தில் பல பல முன்னேற்றங்கள் அடைந்துள்ளோம். அதேபோல் விஞ்ஞானத்தில் அடைந்துள்ளோமா என்பதை சிந்திக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல ஞானிகள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு அவர்களுடைய விஞ்ஞான அறிவை கொண்டு அப்பொழுது விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துள்ளதோ அதனை கொண்டு எவ்வாறு
இறைநிலையை அடைய முடியும் என்ற வழிகளை வகுத்துள்ளார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நாம் மிகவும் பாக்கியசாலிகள். மகரிஷி அவர்கள் 21ஆம் நூற்றாண்டு இந்த விஞ்ஞான வளர்ச்சி நன்றாகவே வளர்ந்த அந்த அவரோட காலகட்டத்தில் இப்ப இன்னும் ஜாஸ்தி. ஆனா அவங்க கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இக்காலகட்டத்தில் இப்பொழுது உள்ள விஞ்ஞான மாற்றங்களுக்கு ஏற்றவாறு மிகவும் எளிமையாக, ஏன்னா நீங்க 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம்ங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய மண்டலத்தை தாண்டி யாரும் சிந்திச்சே பார்த்துருக்க முடியாது. சயின்ஸ் கூட அவ்வளவு போல. வெறும் நம்ம சூரிய குடும்பம் பால்வெளி மண்டலத்துக்குள்ளேயே தான் இருந்துச்சு. பல அண்டங்கள் இருக்குங்கிறது கூட ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. மகரிஷி வாழ்ந்த காலகட்டத்தில் தான் விஞ்ஞான வளர்ச்சி பன்மடங்கு. அந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது ஒரு கடைசி 40 வருஷங்கள்ல தான் நல்லாவே வளர்ந்துள்ளது. ஸோ அவங்களுடைய தவ முறைகள் பார்த்தீங்கன்னா எப்படி அடையலாம். அந்த துரியாடி தவத்தில் படிப்படியாக சூரியன் மேலே போயிட்டு அப்புறம் பிரபஞ்சம் முழுவதும் விரிக்கின்றோம், அதற்கு அப்பால் போனோம். அதெல்லாம் தற்கால விஞ்ஞான அறிவை கொண்டு வகுத்துள்ள இந்த தவ முறைகள். சரி, இது என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கணும். கடைசியாக நம்முடைய நோக்கம் நோக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த காலகட்டத்திலும் இப்போ இருந்த ஞானிகள் சொன்ன மாதிரி, மகரிஷி சொன்ன மாதிரி எல்லா ஞானிகள் சொல்லும் நோக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று. மதங்களோ இல்லை இந்த சித்தர்கள் ஞானிகள் சொல்வது எல்லாமே எங்கின்று எங்கிருந்து வந்தோம் என்பதை நன்று புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு போய் சேர்கிறோம், நம்மளுடைய நோக்கம் இறைநிலை உணர்தல். அந்த தெளிவும் நமக்கு தேவை. ஸோ அந்த தெளிவு வந்துச்சுன்னா பாடல்ல சொன்ன மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா. ஜீவாத்மா என்பது நம்முள் இருக்கும் இறைநிலை. அது பரமாத்மாவோடு இணைய வேண்டும். இன்னும் சொல்ல போனா பரமாத்மாங்கிறது அது சுத்த வெளியே நம்முள் அமைந்துள்ளது என்ற உணர்வு நாள்தோறும் நம்மிடையே இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றிலும் அந்த அந்த செயல்கள் எல்லாம் செய்யும்போது அந்த விழிப்புணர்வோடு நாம் செய்ய வேண்டும். ஸோ கடைசியா
நம்முடைய நோக்கம் இறைநிலை உணர்தல், இறைநிலை அடைதல். அதற்கு தொடர்ந்து நம் பயிற்சிகளை செய்வோம். வாய்ப்பிற்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருமையான கவி, அருமையான உவமை. எப்படி கடல் நீரே மற்ற அனைத்து நீர் பொருட்களுக்கெல்லாம் ஆதாரம். கடல் தான் நீராவியாகி மழையா பொழியுது. அந்த கடல் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த கடல் நீரே அலைகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஆதாரம் அந்த நீர்தான். ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. அப்புறம் முடிவில் அதோடு கடல் நீரோடு தான் என்ன பண்ணுது, போய் சேருது. இதுக்கு ஒரு வேடிக்கையா ஒரு உதாரணம். மகான் ஒருத்தர் பாண்டிச்சேரிக்கு போயிருந்த இடத்துல ஒருத்தர் இளநீர் கொடுத்தாராம் ரிஷிக்கு. அப்போ இளநீரை மகரிஷி குடிச்சிட்டு ரொம்ப அருமையா இருந்தது. அப்போ கொடுத்தவர் நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்க கொடுத்த கடல் நீர் நல்லா இருந்தது அப்படின்னாரு. யாரு? மகரிஷி. கிண்டல். அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அவரு, இல்லையே நான் இளநீர் தானே குடித்தேன், கடல் நீர் கொடுக்கலையே அப்படின்னாராம். ஆமா, அந்த இளநீருக்கு ஆதாரம் எது? அந்த கடல் நீர் தானே. அதுதானே அங்கிருந்து ஆவியாகி மழையாக பொழிந்து அந்த நீரை இந்த தென்னை மரம் எடுத்து அதை இளநீராக்கி கொடுக்குது. ஆதாரம் அந்த நீர் தானே அப்படின்னு சொல்லி மகரிஷி சொன்னாராம். அப்படியே எல்லாரும் ஆச்சரியத்தோடு மகரிஷியை பார்த்தாங்க. என்ன ஒரு தத்துவத்தை எவ்வளவு எளிமையா நகைச்சுவையோடு சொல்லிட்டாங்க மகான் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இந்த கவி எனக்கு பிடித்த கவிகள். இந்த வாரம் முழுவதுமே இசைப்பாக்களாக இசைக்கப்பட்ட கவிகள் தான். இதுவும் அடிக்கடி கேட்கிற கவிகள்ல ஒன்று. நன்றிகள் ஐயா, அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு, ஞானமும் வாழ்வும் தலைப்பில் ஜீவாத்மா பரமாத்மா என்ற கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்தி ஸ்ரீராம் ஜெட்டி ஐயா அவர்களும் அவரது மனது குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் அடியன் பாட, பிரம்மஞான கவி பாட அருள்தி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்தி ஸ்ரீராம் ஜெட்டி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த வெண்மதிப்பு, தெய்வ நீதி மழை வாழ்தல், பேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், ஆர் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழி தொன்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்,
இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம். நிறைவெளியில் வெண்சுழல நெருக்குகின்ற உரசல். நெருக்குகின்ற உரசல். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில். மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மாபிரம்ம ஞானமாம். மாபிரம்ம ஞானமாம். வாழ்க. வாழ்க வளமுடன், உலக நல வாழ்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.